பண்ணிட்டானுங்க. எனக்கு வம்சமே இல்லாத பண்ணிட்டானுங்க. தனக்குன்னு ஒரு குடும்பம் சொந்தம்னு எதுவுமே இல்லாம தான் முதலாளி குடும்பத்துக்காகவே வாழ்றவர் மாக்கிரி. உங்க புருஷனு கொடுத்த ஒரே ஒரு வாக்காக ஊரை விட்டு வந்து உங்களையும் உங்க பிள்ளையும் பாதுகாக்கிறதுக்காக அவர் அவ்வளவு கஷ்டப்படுறாரு. அதையும் மீறி எத்தனையோ தடவை நான் சூர்யா பத்தி சொல்லணும்னு நினைச்சேன். ஆனா அப்பாவை பார்க்கணும்னு தவிக்கிற குழந்தைய பார்க்கும்போது என்னால சொல்ல முடியலமா. நீங்க யாருன்னு தெரியாதனால அப்படி நடந்துக்கிட்டேன். நடந்ததெல்லாம் மறந்துருங்க. நானே பார்த்து என் பையனை கல்யாணம் பண்ணியிருந்தா கூட இவ்வளவு பெரிய இடமா அமைஞ்சிருக்குமான்னு தெரியல. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. அந்த பாவியை எப்ப வேணாலும் வருவாங்க. நீங்க உடனே கிளம்புங்க. எதுக்கு இங்கேயே இருக்கட்டும்? எங்களை மீறி என்ன வர போறான்? எங்க அக்கா மலேசியால இருக்காங்க. இவங்கள அங்க அனுப்பலாம். எங்கேயும் போக வேண்டாம். என் கூட வீரபாண்டிபுரத்துக்கே வரட்டும். இவங்க இருக்கிறதே தெரியக்கூடாதுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நாள் இங்க இருக்க வேண்டியதா போச்சு. இனிமே எவனை பத்தியும் கவலை இல்ல. எங்க வீரபாண்டிபுரத்துல என்ன மீறி இவங்களை யார் நெருங்க முடியுங்கிறத நான் பாத்துறேன். நீங்க என்னமா சொல்றீங்க? நான் வீரபாண்டிபுரத்துக்கு போறேன். இனிமே எனக்கும் என் குழந்தைக்கும் நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அது என் புருஷன் பிறந்த மண்ணில தான் நடக்கணும். அது மட்டும் இல்ல, என் புருஷனோட நம்பிக்கைய நான் நம்புறேன். நான் உங்க கூட ஊருக்கு வரேன். ராமலிங்கம், மருமகளையும் பேரையும் கூட்டிக்கிட்டு வீரபாண்டிபுரத்துக்கு வந்துட்டு இருக்கேன்னு ஐயாவுக்கு தகவல் கொடுங்க. நானும் வர்றப்பா. எதுக்கு? இல்ல, ராமர் ஜெயிச்சதுக்கு அனுமார் தானே காரணம். நீ ஏன் அங்க போற? அண்ணதம்பியில் ஒருத்தனை பலி கொடுத்து சாப்பிட்டு நம்ம உட்காந்துட்டு இருக்கோம். பேரை வரப்போற சந்தோஷத்தை வெடி வச்சு கொண்டாடிட்டு இருக்க. ஒரு தம்பி கை போச்சு, ஒரு தம்பிக்கு உசுறு போச்சு. இது ரெண்டுல ஒண்ணுதான். ஒண்ணு நான் உசுரோட இருக்கணும், இல்ல அவன் உசுரோட இருக்கணும். வாங்கடா. ஒவ்வொரு தடவையும் நாம கோவப்படும் போது இழப்பு நமக்கு தாண்டா ஏற்பட்டிருக்கு. இனி நாம கோவப்பட்டா இழப்பு அவனுங்களுக்கா இருக்கணும். நம்ம கிட்ட பல தடவை மோதி அவனுங்க பலசாலி நிரூபிச்சிருக்கானுங்க. ஆனா இந்த தடவை நாம புத்திசாலின்னு அவங்களுக்கு நிரூபிக்கணும். ஐயா, யாருமே இல்லாத அனாதையா சாவேன்னு சொன்னான். அவன் முகத்துல கரிய பூசிட்ட. என் பேர்னு என்கிட்ட ஒப்படைச்ச. உனக்கு எப்படி நன்றி சொல்றதே தெரியலையா? என்னையா பெரிய வார்த்தையில பேசுறீங்க? நல்லா இரு தாயே, நல்லா இரு. ஏம்மா கண்ணு கலங்குற? என் புருஷன் போனதுக்கு அப்புறம் என் குழந்தைதான் சொந்தம்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது ஒரு ஊரே எனக்கு சொந்தமா இருக்குது. என் மகனோட வந்திருந்தா இந்த வீட்டுக்கு மருமகளா தான் வந்திருப்பேன். இப்ப என் மகளாவே வந்திருக்கிறமா. இந்த வருமா எல்லாரும் தான் ஒண்ணு கூட்டிட்டோம்ல, சந்தோஷமா இருக்க வேண்டியதானே. என்னத்துக்கு அழுகணும்? அலப்படாத. ஆமா, நீ அழுகிற பார்த்தா வருது இல்ல. உங்க தம்பி மகன் இறந்த செய்தி கேள்விப்பட்டேன். ரொம்ப வருத்தமா இருந்தது. ஐ ரியலி ஃபீல் சாரி. வருத்தப்படுறது இருக்கட்டும். அத்தனை பேர் முன்னாடி குத்தி கொண்டுட்டு போனானே, அவனை என்ன பண்ணீங்க? நீங்க ஆரம்பிச்சு வச்ச கலாச்சாரம் தானே, அதை அவங்க தொடர்றாங்க. நீங்க வெட்டினீங்கன்னா உங்க ஆளுங்க 10 பேர் வந்து நாங்க தான் வெட்டணும்னு வந்து நிக்கிறாங்க. இப்ப அதே மாதிரி அவங்க ஆளுங்க 20 பேர் வந்து நாங்க தான் வெட்டணும்னு சரண்டர் ஆயிருக்காங்க. நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? வெட்டு குத்து அலைஞ்சுக்கிட்டலாம இந்த பிரச்சனை ஒரு முடிவு கொண்டு வர பாருங்க சேதுபதி. முடிக்கிற முடிவோட தான் நான் வந்திருக்கேன். அன்னைக்கு படகு போட்டிக்கு தேதி கேட்டீங்கல்ல, இன்னைக்கு சொல்றேன். வர்ற 25ஆம் தேதி படகு போட்டி. அதுக்கு அவனுங்க தயாரான்னு கேட்டு சொல்லுங்க. அவங்க அப்படிதான் சார் சொல்லுவாங்க. ஆனா போட்டியில தோத்து போனதுக்கு அப்புறம் சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டாங்க, தகராறு பண்ணுவாங்க. இந்த தடவை அப்படி நடக்காது. 25ஆம் தேதி படகு போட்டியை வச்சுக்கலாம் அவரே கைப்பட எழுதி கொடுத்திருக்காரு. ஐயா,
என்னதான் எழுதி கொடுத்தாலும் நீங்க படகு போட்டியில ஜெயிக்கிறத பாருங்க. பாலம் கட்டுறது கவர்மெண்ட் பொறுப்பு. டேய், வர்ற 25ஆம் தேதி உனக்கும் தேவகிக்கும் கல்யாணம். இன்னும் 2 நாள் தானே இருக்கு. கல்யாணம் எவ்வளவு வேலை இருக்கு? அத பத்தி நீ கவலைப்படாத. மாலைங்க எடுத்துமா நீ வா, மிச்சத்தை நான் பாத்துக்கிறேன். நான் வருவேன். ஆனா தாலி கட்டினா வெட்டுவேன் அவன் சொல்லிருக்கானே. கட்டலைன்னா நான் வெட்டுவேன். சேதுபதி அவ்வளவு லேசில நம்ம எடை போட்ட முடியாதுப்பா. 25ஆம் தேதி படகு போட்டிக்கு அவனே ஒத்துக்கிட்டு கல்யாணத்தை அன்னைக்கே வச்சிருக்கிறான். 2 ஊர் பிரச்சனைல போலீஸே வரக்கூடாதுன்னு சொல்றான்னா இதுல ஏதோ விலகு இருக்குதுப்பா. என்ன மாமா இது? போட்டிக்கு நாள் குறிச்ச அதே தேதியில கல்யாணத்துக்கும் ஏற்பாடு பண்ண சொல்லிருக்கீங்க. அம்மாடி, கிரியோட பலமும் எனக்கு தெரியும், என்னுடைய பலவீனமும் எனக்கு தெரியும். படகு போட்டியில் அவன் கலந்துகிட்டான்னா முதலாளியோட மருமகளையும் பேரனையும் அவனால காப்பாற்ற முடியாது. அவன் ஆசைப்பட்ட பொண்ணும் அவனுக்கு கிடைக்க மாட்டான். முதலாளி குடும்பத்தை காப்பாத்தணும்னு வீட்லயே இருந்துட்டானா படகு போட்டியிலும் கலந்துக்க முடியாது, கல்யாண வீட்டுக்கும் போக முடியாது. ஒருவேளை கல்யாண வீட்டுக்கு போயிட்டானா படகு போட்டிக்கும் வர முடியாது, முதலாளியோட குடும்பத்தையும் காப்பாற்ற முடியாது. எப்படியும் இந்த 3 இடத்துல ஏதாவது ஒரு இடத்துல தான் அவன் இருக்க முடியும். கிரி, நீயும் உங்க அப்பாவும் எங்க குடும்பத்துக்காக எவ்வளவோ தியாகம் பண்ணிருக்கிறீங்க. இனிமே உன் வாழ்க்கைய பத்தியும் கொஞ்சம் யோசி. உன்னையே நினைச்சிட்டு இருக்க அந்த பொண்ணை கைவிட்டுறாத. அங்க நடக்கிற கல்யாணத்தை நிறுத்தி அவளை கூட்டு வந்து இங்க வச்சு தாலியை கட்டு. கிரி இல்லாம எப்படியா படகு போட்டி நடத்த முடியும்? ஐயா, படகு போட்டியில ஜெயிச்சா மட்டுமே நம்ம பாலம் கட்ட முடியும். இல்லன்னா நாம இத்தனை வருஷம் பாடுபட்டதுக்கு அர்த்தம் இல்லாம போயிடுங்க. கிரி படகு போட்டிக்கு வந்துட்டா சின்னம்மாவே குழந்தைய யார் பாத்துக்குவாங்க? கிரி இல்லன்னு தெரிஞ்சாலே அந்த பாவிங்களால இவங்களுக்கு ஆபத்து வந்துருமே. என்னங்க ஆளாளுக்கு இப்படி பேசுறீங்க? அவர் கல்யாண வீட்டுக்கு போவாரா, இல்ல படகு போட்டியில கலந்துக்குவாரா, இல்ல இங்க இருந்து இவங்கள பாத்துக்குவாரா? ஒரே ஆள் எப்படிங்க 3 இடத்துல இருக்க முடியும்? ஏன் அவரால 3 இடத்துலயும் இருக்க முடியாதா?